தாவேக தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு அடுத்த கட்ட பிரச்சாரமாக எங்க சென்னையில் டி நகர் 1000 விளக்கு எங்கொன்று ஆளு சோவா சுற்றி நிற்கிறாப்பல ரூட் நிற்கிறாப்பல சென்னை முழுக்க சுற்றி நிற்கிறாப்பலன்னு வச்சுக்கலாம். நீ சைக்கிள் கிடத்தா சைக்கிளில் சுற்றுவேன், இல்லைன்னா வேலை சுற்றி நிற்பான என்னடா பண்ண அப்படின்னு ஆளு சுற்றி நிற்கிறாப்பல. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது என்னன்னா எங்கேயாச்சும் நின்று பேசுவார், ஒரு இடத்துல நின்று பேசுவார்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதில் சில பிரச்சனைகள் இருக்குது, அதை நம்ம அடுத்த கட்டமாக வீடியோக்குள்ளே பார்ப்போம். அதுபோக கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் சில அசம்பாவிதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அது யாரால் நடந்துகிட்டு இருக்குன்னா திமுகலாம் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் வேற எவனாலடா அசம்பாவிதம் நடக்க போகுது, இவங்க தான் பண்ண போறாங்க. இந்த திமுகவை அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு, இவங்க திருந்துற மாதிரி கிடையாது. அப்படி இவங்க இந்த 2 நாட்கள் என்னென்ன அக்கிரமம் அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் ஏன் தாத்தா. எங்களோட வீடியோக்களை பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, அவர் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சரி, முதல்ல பார்க்க போகிறது என்னன்னா, தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசினார். இன்னைக்கு பேசலையா, ரவுண்ட் விட்டாப்பாளர் ரூட் விட்டாப்பாளர்னு வச்சிங்களேன், அதை பற்றி நம்ம பார்ப்போம். அதற்கு முன்னாடி அந்த மண்ணச்சநல்லூரில் ஒரு தலித் பெண் சுருக்க மாட்டிட்டு இறந்து போயிட்டாங்க. என்னத்துக்கு இறந்து போயிட்டாங்க பார்த்தா, மண்ணச்சநல்லூரில் யார் எம்எல்ஏ திருடன், கிட்னி திருடன் கதிரவன் தானே. அந்த ஏரியா ஏற்கனவே ஓட்டலாம் எனக்கு தேவையில்லையே லூசு போயா அப்படின்னு பேசுனது இப்போ சமூக வலைதளங்களாக பரவன்னு சொன்னீங்களேன். இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, நாம் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த 8000 ரூபா டோக்கனை ஊராக சப்ளை பண்ணிக்கிறானுங்க, எல்லாம் ஃபேக்கு. கொண்டா நீங்கள் வந்து வச்சுக்கிடுங்கம்மா, கையில் வச்சுக்கிடுங்க, தலைவர் ஆட்சி ரூபா நீங்கள் போயிட்டு நேரம் வாங்கலாம், அடுத்த நாளே வாங்கிலாங்க. டே அது ஃபேக்குடா, ஜெராக்ஸு கலர் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துனுங்கிறான்னு வச்சுங்க. இதை மக்கள் நம்பி வாங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஏதோ ஒரு தலித் சமுதாய மக்கள் வாழ்கிற இடத்துல போயிட்டு வித்துன்னு இருந்திருக்கானுங்க. அந்த அம்மா டிவிக்கில் உள்ளாமாவோ வேறு எந்த கட்சியில் உள்ளாமான்னு தெரிலன்னு வச்சுக்கலாம். அது எனக்கு ஒன்று கொடுங்கன்னு இருக்குது, அது உண்மைன்னு நினச்சிக்கிட்டு அவங்க வேறு மாதிரி திட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த பொண்ணு தப்பான வார்த்தையை திட்டாங்க, அந்த பொண்ணு சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டுன்னு வச்சுக்கலாம். சரி, நான் என்ன கேட்குறேன்னா, இவ்வளோ திமிரு எங்கேருந்து வந்துச்சு உங்களுக்கு? எனக்கு இன்னுமே புரியல. இந்த திமிரு உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? இவ்வளோ ஒரு ரவுடித்தனமான, ஏற்கனவே அந்த அவரோட ஹாஸ்பிட்டலில் கிட்னி திருடிட்டாங்க, அதுக்கு முட்டு கொடுத்த மாசம் என்ன சொன்னாப்பல, இது திருட கிடையாது முறைகேடுன்னு உருட்டுனாங்கன்னு வச்சுக்கலாம். சரி, அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும் தமிழக அரசு? அந்த ஹாஸ்பிட்டலை பூட்டி அந்த ஆளை விசாரணைக்கு கொண்டு வச்சு ஊமை குத்தி விட்டுருக்கணுமா இல்லையா? இந்த அரசு திமுக சம்பந்தமாக எவன் எந்த தப்பு பண்ணாலும் கேட்கறதுல என்ன காரணம்னு சொல்லி தொலைங்கடா. இதே பொன்ராஜி தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள பெண்களை தரக்குறவா பேசினாரா இல்லையா? விலை மாதிரின்ற ஒரு சொல்ல பயன்படுத்தி பேசினாரா இல்லையா? விஜய் அவர்கள் நேரடியாக கொண்ட கேஸ் கொடுத்தாரா இல்லையா? இந்த தமிழக அரசு என்ன பண்ணுச்சு? இந்த போலீஸ் துறை என்ன பண்ணுச்சு? ஒரு கட்சியின் தலைவர் நேரடியாக என்னோட கட்சி பெண்களை தவறாக பேசணும்னு கொண்ட கேஸ் கொடுத்தும் அவர் இன்னைக்கு வரைக்கும் அரசு செய்யப்படலைன்னா, கைது செய்யப்படலைன்னா, இதை நாடா இல்லை சுடுகாடாரா? இதில் நாங்கள் வாழணும், இதில் உங்களுக்கு வந்து விழிக்கணும். எனக்கு புரியலை. இன்னைக்கு இறந்திருக்கிறது ஒரு தலித் பெண். திருமாவளவன் நீங்கள் என்ன போனீங்க ஐயா? திருமாவளவன் எங்கே போனீங்கன்னு சொல்லுங்க ஐயா. ட்ரம்ப் ஃபைட்ரு வாங்க, வெளில வாங்க. இதே ஒரு அதிமுக ஆட்சி காலத்தில் இதே ஒரு தலித் பெண் இதே மாதிரி இறந்துருந்தா இந்த ஆள் சும்மா விட்டுருப்பாரா? எனக்கு ஒன்று புரியவே இல்லை. இந்த திருமாவளவன் நீங்கள் யார் நீங்கள்? தலித்துகளுடைய பிரதிநிதி தான் நீங்கள் அறியப்படுறீங்க. இன்னைக்கு ஒரு தலித் பெண் சுருக்கமாட்டி இறந்துருக்கு, அதுக்கு காரணம் ஒரு திமுக எம்எல்ஏ அவருடைய ஆட்கள். நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் தான் தலித்துக்களோட பிரதிநிதியா? அந்த தலித்துக்களை கொண்டு வச்சு வியாபாரம் பார்த்துட்டு இருக்கிற நீங்களாம் என்னையா மனுஷன்? எனக்கு புரியலை. எப்போ பார்த்தாலும் தலித் பிரதிநிதி, தலித்துக்குன்னா நான் தான் நிற்பேன். காரிட்டு அவனுக்கு மூஞ்சில தூக்கி போட போறாயா? பார்த்து இருந்துக்கையா திருமாவளவன். நீங்கள் தான் சொல்கிறேன், கக்கணும், வன்மத்தை கக்கணும். கொண்டு சாகும்போது என்னத்தை கொண்டு போகிறோம்? கக்கி விட்டோன்ற இது மாதிரி நேரத்தெல்லாம் கக்கிறதுக்கு ராஜபக்சே கொண்ட கை குலுக்கினே இல்லை, அதுக்கெல்லாம் இருக்குயா உங்களுக்கு? இப்படி இன்னைக்கு தலித் சமுதாய மக்களுக்காக யாருமே இல்லாத காலத்தில் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கழகம் நிற்கிது. விஜய் அவர்கள் நிற்கிறார். சும்மா சொம்படிக்கிறதுனால நான் சொல்லலையா. இன்னைக்கு 120 மாவட்ட செயலாளர்கள் தாவைக்காவில், அதில் 36 மாவட்ட செயலாளர்கள் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள், 70 வேட்பாளர்கள் 233 தொகுதியில் இன்னைக்கு நிற்கிறாங்கல்ல. ஒரு தொகுதியை விட்டுட்டு அந்த 233 தொகுதியில் 70 வேட்பாளர்கள் தலித் வேட்பாளர்கள். வெறும் தனி தொகுதியில் மட்டும் இல்லை, பொது தொகுதியிலும் இன்னைக்கு நிறுத்திருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தில். இன்னைக்கு புரியுதா எந்த கட்சி இன்னைக்கு தலித் சமுதாயத்துக்காக நிற்குதுன்னு தெரியுதா? இன்னைக்கு இந்த 8000 கூப்பன் இப்போதான் இன்னைக்கு தடை பண்ணியிருக்கிறாங்க. இந்த 8000 கூப்பனை இனிமேல் கொடுக்க கூடாது, இப்போதான் வாரி தூக்கி. இத்தனை என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. அந்த அளவுக்கு இன்னைக்கு அக்கிரம அநியாயம் கொடிகட்டி பறக்குதியா தமிழ்நாட்டில். இதுக்கெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இதே கதிரவனுக்கு இவ்வளோ ரவுடித்தனமான கதிரவனை அன்னைக்கே நீங்கள் வந்து விசாரணை இடத்துல கொண்டாந்து உனக்கு சீட்டு கிடையாதுயா, நீ உன்னுடைய ஹாஸ்பிட்டலில் கிட்னி திருடு நடந்திருக்குன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதை இழுத்து மூட்டாங்க. எது நீங்கள் வந்து இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணக்கூடாதுன்னு அரசு இழுத்து மூடிருக்கு. அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, ஆனால் சீட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏதோ லாக் ஆகிருக்காப்புல, ஸ்டாலின் லாக் ஆகிருக்காப்புல. இது என்னென்னு விசாரிக்கணும் வச்சு. ஏன்னா இப்படிப்பட்ட திருடனுங்களாம் நான் வந்து சீட்டு கொடுப்பேன்,
அப்படின்னா ஏதோ மேட்ரு இருக்குன்னு வச்சுங்களேன், சரி விடுங்க. அதற்கு பிறகு இந்த கும்பகோணம் மேட்டுக்கு வருவோம். மேலக்காவிரி, கும்பகோணம் மேலக்காவிரியில் தாவேக்கா தொண்டர்களை ஓட்டுக்கிட்டு போனவங்களை அடிச்சிருக்கிறாங்க. அடிச்சது அது திமுக அடிச்சிருக்காங்க, அந்த குரூப் அனுப்பாங்க. இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கலில் சாதாரணம் தான். இப்போ இதான் இப்படி தான் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு டவுட்டு, அதிமுக இத்தனை காலமாக இருக்குது, இதே திமுக தொண்டர்கள் அதிமுக தொண்டர்களை தாக்குனதா எங்கேயுமே நியூஸ் வந்திருக்காது. நீங்கள் வேணால் பாருங்கள். எதுக்கு இந்த தாவேக்கா மட்டும் குறிச்சு அடிக்கிறாங்க? பயம். ஏன்னு கேட்டால் நம்ம தான் களத்தில் போலன்னு பொழந்துக்கிட்டு இருக்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். நான் சொல்லிட்டு இருக்கேனா இல்லையா? அதாவது தாவேக்காவை ஜெயிக்க வைக்க போகிறது திமுக தான். இன்னைக்கு இந்த மேட்ரு கும்பகோணத்துல பற்றி எரிஞ்சிட்டு இருக்குல்ல, பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருக்கு. இதே மண்ணச்சநல்லூர் மேட்ரு அங்கே இஷ்யூ ஆகிட்டு இருக்கு. அவன் எப்படி ஓட்டு போடுவான், இவன் வந்தால் நமக்கு எப்படா பாதுகாப்பு கொடுக்கான் மக்கள் நினச்சா ஆட்டோமேட்டிக்காக அவன் யாரை தேர்ந்தெடுக்கணுமோ தேர்ந்தெடுத்துட்டு போயிட்டே இருப்பான். நீங்கள் நினச்சிட்டீங்க மக்களை மட்டும் முட்டாளா நினைக்காதீங்க. மக்கள் பெரிய பெரிய சர்ப்ரைஸுகளை பல தலைவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதே ஜெயலலிதாவுக்கு 1996 கொடுத்தாங்கல்ல, இதே கலைஞருக்கு 2006 கொடுத்தாங்கல்ல, பெரும்பான்மை இல்லாமல் தொங்கு சட்டமன்றத்தில் ஓடிக்கிட்டு இருந்துச்சுல, அதே மாதிரியான காலகட்டங்கள் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இந்த மக்கள் ரொம்ப விழிப்பாக இருக்கிறாங்க. டோன்ட் வரி, எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களோட பணியை சிறப்பாக செய்யுங்க. அதற்கு பிறகு இந்த தாம்பாரத்தில் நினைக்கிறேன் ஒரு பொண்ணை வந்து ஆடையை இழுத்து போட்டு அடிச்சிருக்காங்க. இப்போ அது என்னால் சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கலாம், அப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு. அதற்கு பிறகு நம்ம காரைக்குடி மேட்டுக்கு வருவோம். நம்ம பல் டாக்டர் தம்பி இருக்கிற பிரபு, அவர் நேற்றுக்கு ஒரு பெரிய போராட்டத்தை பண்ணார். அந்த போராட்டம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த போஸ்டல் ஓட்டு இருக்குல்ல, அது இந்த தபால் வாக்கு என்னன்னா எல்லாருக்கும் கிடையாது. ஒன்று வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் போஸ்ட் ஓட்டு போடுவாங்க, வேறு இடங்கள் வேலை செய்வாங்கன்னு. அதற்கு பிறகு என்ன மேட்ருன்னா, இந்த 85 வயசுக்கு மேலே உள்ளவங்க, அதுபோக இந்த மோர் தென் 40% அந்த டிசபிளாக இருக்கிறாங்கல்ல, இந்த ஊனமுற்றவர்கள், அவங்களாம் என்னால் வீட்டை விட்டு வெளில வர முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது அப்போ இந்த போஸ்டல் ஓட்டு எடுப்பாங்க. அது எப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த தேர்தல் அறிவிச்சாங்கல்ல, அதுலேருந்து ஒரு 5-6 நாட்களுக்குள்ள இந்த ஃபார்ம் 12D அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்குது. அதில் எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா 96 வயசில் கொடுக்குறாரு, ஆள் போய மாட்டேங்கிறாரு, டென்ஷனாக இருக்குது, நான் அவருக்கு ஓட்டு போடணுங்க அப்படின்னு நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா வச்சுங்களேன், அதை அவங்க எடுத்துக்கிடுவாங்க. அது அந்த ஃபார்ம் படி தான் நீங்கள் போஸ்ட் வாக்கு வரும். அதுபோக இந்த பூத் லெவல் ஆஃபீஸர் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு டாஸ்க் ஒன்று இருக்குது. உங்கள் ஊரில் இந்த பூத் லெவல், இப்போ எங்கள் ஊர்னு வச்சுக்கலாம், எங்கள் ஊரில் ஒரு பூத் லெவல் ஆஃபீஸர் இருக்கிறார், அவருக்கு சில டாஸ்க் இருக்குது. என்ன டாஸ்க்குன்னா, உங்கள் ஊரில் போஸ்டல் வாட்டி இத்தனை ஓட்டு இருக்கும், 85 வயசில் உள்ளவங்களாம் 2-3 பேர் பிடிச்சி கொண்டு வாங்க, கணக்கு வைக்கிறது தானே. அப்படி சில ஒரு 5-6 பேர் தான், எல்லாம் 85 வயசுக்கு மேலே உள்ளவங்களாம் ஓட்டு போட முடியாமல் தள்ளாடிக்கிட்டுலாம் இல்லை. அவங்க வீட்டில் உள்ளவங்களும் அது பெருசாக கண்டுக்கலை. அந்த 12D ஃபார்ம்லாம் யாரும் ஃபில் பண்ணி கொடுக்கல. அவங்களாம் அழைச்சிட்டு போயிட்டு காரில் ஆட்டோவில் அழைச்சிட்டு ஓட்டு போட போகிறாங்களே. இது என்ன நடந்துச்சுன்னா, இப்போ ஒரு எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா கராப்பலை ஓட்டு போடணும்னு நினைக்கிறாப்பலன்னு, அந்த தேர்தல் அதிகாரிகள் வரும்போது எல்லா கட்சியில் உள்ள பிரதிநிதி இருப்பாங்கல்ல, அந்த பூத் ஏஜென்ட், அவங்க எல்லாம் வரணும். திமுகலேருந்து ஒருத்தர் வரணும், அதிமுகலேருந்து ஒருத்தர் வரணும், தாவேக்காலேருந்து ஒருத்தர் வரணும், எங்கெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஒருத்தர் வந்து அவங்க முன்னிலையில் அவர் ஓட்டு போடணும். இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இது எல்லா இடங்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நேராக ஒரே ஒரு ஆள், எங்கே காங்கிரஸ் ஆளை கூட்டியாந்து மாங்குடியா பூங்குடியா அந்த 4 பேர், அவர் ஆளை மட்டும் வச்சுட்டு ஓட்டு போட்டுக்கிட்டாங்க. அந்த பூத் ஏஜென்ட் வேறு எந்த கட்சியிலுமே இல்லை. அது அந்த தாத்தா சொல்லிக்கிறாப்ப, இந்த பல் டாக்டர் தம்பி ஓட்டு போடுங்கன்னு இவங்க நேராக காங்கிரஸில் டிக் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதை ஏதோ ஒரு அவுட்டு பேரம் பார்த்துட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்கள் பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கீங்களா. இது அங்கே மட்டும் கிடையாது, கையில் காசை கொடுத்துட்டு ஓட்டு வாங்க இந்த போடுங்க அப்படின்றாங்க. ஒரு வயசான அம்மா ஒன்றுக்கு வாங்கியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படியாக தமிழ்நாடு முழுக்க இது ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்காது. நம்ம ஒன்றும் பண்ண முடியாதியா, இது இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதை ஃபேஸ் பண்ணி தான் நம்ம எலெக்ஷன் போகணும். இப்போ நான் என்ன சொன்னேன், நேற்று நான் சொன்னா இல்லையா, 1 ஓட்டு 2 ஓட்டு 3 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பாங்க நம்ம ஆளுங்க. அதனால 1 ஓட்டு கூட மிஸ் ஆக கூட நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு அந்த தாத்தா இருக்கிறாப்புல, அவர் இந்த ஓட்டை நீங்கள் மாற்றி போட்டாங்க, இன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, கம்ப்ளைண்ட் பண்ணி ரிஜிஸ்டர் எடுத்துக்கிறேன்னு இருக்காங்க. இப்போ பிரச்சனை நடந்த பிறகு எடுத்துக்கிறேன்னு இருக்காங்க. அது உண்மையாகும் பட்சத்தில் அந்த தாத்தா அந்த பேரை 2 பேரும் ஐ விட்னஸ் பார்த்தாங்கன்னா அந்த 1 ஓட்டை மட்டும் கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கீங்களா. இப்போ அந்த 1 ஓட்டு வித்தியாசத்தில் நம்ம ஒரு வேளை தோற்றுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், அப்போ அந்த 1 ஓட்டு அந்த ஓட்டாக இருக்கும் அப்படின்னு வச்சதில் பார்த்துக்கிட்டு. இதுக்கு தான் சொல்கிறேன், 1 ஓட்டு கூட மிஸ் ஆகக்கூடாது. எல்லாரும் கொண்டு எப்படியாச்சும் கொண்ட ஓட்டு போட்டுருங்க. இவங்க மத்தியில் நம்ம பழப்பம் நடத்தி ஜெயிச்சு வரதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. இங்கே தாவேக்கா தலைவராக இருப்பது மட்டும் கடினம் கிடையாது, தாவேக்கா தொண்டனாக இருக்கிறதும் கடினம். நம்ம அதே வில் பவரோட இருக்கணும் அப்படிங்கிறது நான் அடிக்கடி சொல்கிறதுக்கு காரணம் இது ஒரு முக்கிய காரணம். அதுக்கு பிறகு பூத் ஏஜென்ட். இந்த பூத் ஏஜென்ட் அப்படிங்கிற பணி சாதாரண பணி கிடையாது, மிகப்பெரிய பணி. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பூத்தில் நீங்கள் போய் நிற்கிறீங்க, காலையில் 1 மணி நேரத்துக்கு ஓட்டு போடுறது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டீங்க, அந்த 10 ஃபார்ம் 10 நினைக்கிறேன், அதை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு உட்கார்ந்தது பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த அதிமுக ஒருத்தர் பார்ப்பல, திமுக ஒருத்தர் கராப்பல, அடுத்த நாம் தமிழ் ஒருத்தர் கராப்பல. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் ஊருக்காரங்க தானே, ஒன்று மாமனாக இருக்கும், மச்சனாக இருக்கும், சொந்தக்காரனாக இருக்கும், பந்தக்காரனாக இருக்கும், ஆனால் திமுகனா இருப்பான். நம்ம இங்கே உட்காந்துருப்பான். அதனால மாப்பிள்ள ஒரு கட்டி போட்டுருவோமா, ஒரு பாட்டு ஒன்று இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டக்குன்னு மைண்டு மாதிரி நம்மளால் போயிட்டு மாமா ஒரு கட்டி ஊற்றி வைங்க நான் வரேன், ஆனால் நான் கரெக்டாக இருப்பேன் அப்படிம்பாங்க. ஒரு கட்டி இடத்துல கோட்டரை ஊற்றி கொடுத்துட்டு 7 நீ இருப்பா அப்படின்ட்டு
அவங்க வேலையை பார்த்துட்டு இது காலகாலமாக நடந்துகிட்டு இருக்கு. இது யாருக்கு நடந்துச்சுன்னா நாம் தமிழ் கட்சி நடந்துகிட்டு இருந்துச்சு. அவங்க நிறைய பேர் கோட் அவுட் ஆகின. இந்த இடத்துல எல்லா பூத் ஏஜென்ட்டும் ரொம்ப விழிப்பாக இருங்க. அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் ரொம்ப சுத்தபத்தமாக இருங்க. போயிட்டு ஏதாவது ஒரு இஷ்யூன்னா அங்கே ஒரு பெரிய கூச்சலை கிளப்பி நிப்பாட்டு, நீ யார் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் நிப்பாட்டி போடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த 4 to 6ன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இது இன்றைக்கி நேற்று கிடையாது, எம்ஜிஆர் காலத்துலேருந்து 4 to 6 ஃபார்முலா இருக்குது. கரெக்டாக 4 மணிக்கு பிறகு அவங்க ஒரு கும்பல் வருவாங்க. உங்களெல்லாம் எப்படி அப்புறப்படுத்திட்டு அவங்க போயிட்டு யாரெல்லாம் வரல. இப்போ எஸ்ஐஆருக்கு பிறகு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துருக்குன்னு வைங்களேன். இருந்தாலும் அந்த இடத்துல அவர் வரல இவர் வரல அவங்க நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. இவரா இந்த ராமசாமி இப்போ ஊரில் இல்லை, அவர் பையன் ஊரில் இல்லை, சிங்கப்பூரில் கராப்பால இப்போ தான் போய்க்கிறாப்பால, அவர் ஓட்டு மிச்சம் இருக்குது, அதை நம்ம போட்டோம் அப்படின்ட்டு அந்த ஓட்டாங்களே ஒரு 10-15 ஓட்டு, ஒரு பூத்துக்கு 10-15 ஓட்டுன்னா ஒரு ஏரியா 36 பஞ்சாயத்தில் எத்தனை பூத்து இருக்கும். அதுலாம் 36, 20, 10, 15 ஓட்டு போடனா அதுவே 2000 ஓட்டு 3000 ஓட்டு கள்ள ஓட்டு போட்டுருவாங்க. இதெல்லாம் இங்கே பிரச்சனைகளாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதனால கொஞ்சம் விழிப்பாக இருக்குது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதற்கு பிறகு தலைவர் விஜய் அவருடைய இன்றைய இந்த பிரச்சாரம் தலைவர் இன்னைக்கு பேசவில்லைங்களா? இதுக்கு பிறகு பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னும் இருக்கிற 4 நாள். இதுக்கு பிறகு விஜய் அவர்கள் ரொம்ப நாளாக பெருசாக ஒன்றும் பேசலை. அதான் உண்மையாக ஒத்துக்கணும். நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இந்த எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுலேருந்து தலைவர் இன்னைக்கு நாளைக்கு வரப்பல சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த மனுஷன் வரவே இல்லை. அதற்கு பிறகு வந்ததுக்கு பிறகு நிறைய இடத்துல கேன்சல்னு அது நமக்குள்ளே ஒரு விரக்தி ஏற்படுத்தி ஒரு அலட்சி ஏற்படுது. என்னடா தலைவன் வரவே இல்லை அப்படின்ட்டு. சரி, அதுக்கு பிறகு நெல்லையில் ஒரு ஸ்பீச், வேற லெவல் ஸ்பீச். நம்ம தலைவர் பேசின பேச்சுக்கள்லேயே இந்த பிரச்சாரத்தை இந்த எலெக்ஷனுக்கு இடையில இந்த நெல்லையில் அருமையான பேச்சு பேசுனாங்களேன். இதுக்கு பிறகு திமுக எல்லாரும் தெரிஞ்சு போச்சு. இதுக்கு பிறகு அவங்க அம்பலப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாதுங்களேன். தலைவர் நமக்கு ஒரு பல இடங்களில் ஏமாற்றத்தை கொடுத்தார். இருந்த போதிலும் இதற்கு பிறகு திமுக பெரிய அளவில் அம்பலப்படுத்தியாச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. எப்பெல்லாம் வீழ்ச்சிட்டு இருக்கிறாங்க. எப்படா கொண்ட இந்த திமுகவுக்கு எதிராக விஜய் சின்னத்தில் ஓட்டு போட்டுட்டு, இந்த விசில் சின்னத்தில் ஓட்டு போட்டுட்டு இவங்க காலி பண்ணலாம்னு பெருவாரியான மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால விஜய் அவருடைய இன்னைக்கு ஒரு வேவ் இருந்தால் போதும். விஜய் அலை பெரிய அளவில் வீசுதியா. அதுவும் சென்னையிலாம் வேற நாள் தாறுமாறாக வீசினுக்குது. அடிச்சு தூக்கிட்டு போயிருக்கு அந்த அல்ல. அப்படிப்பட்ட அலை வீசிட்டு இருக்கிற நேரத்தில் சென்னை பகுதி, அங்கே கொங்கு பெல்ட்டு, அதற்கு பிறகு தென்மண்டலங்களை பார்க்கும்போது நானும் வியந்துவிட்டேன். அங்கெல்லாம் ஓட்டு கம்மியாக வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அங்கெல்லாம் அதிகமாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ டெல்டா பகுதியில் கொஞ்சம் இழுபறில் இருக்கிறவங்களா இதெல்லாம் சேர்த்து விஜயின் அலை ஆட்கொண்டிருக்கு. இது சென்னையில் மட்டுமே ஒரு 16 இடங்களில் ஒரு 10 தொகுதிக்கு மேலே நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு கள நிலவரம். அங்கே பேசுகிற பட்சத்தில் அங்கே கொஞ்சம் தலைவர் விஜய் அவர்கள் கவனம் செலுத்துகிறா பார்க்குறோம். இன்னைக்கு தலைவர் மாசா வந்து அப்போ வேற லெவலில் போயிட்டு இருந்தாப்பிள்ளைங்களா, நீங்கள் டெடி பேர் கொடுக்குறாங்க, மாலை தூக்கி வீசுறாங்க, அது ஒன்றும் பார்க்குறான். தலைவர் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கிறாப்பல. அந்த கடைசி நம்பிக்கை அப்படின்னு வரும்போது தலைவர் வராப்பல. ஏதோ படத்தில் லோகேஷ் கனகராஜ் எடுத்தாலும் அப்படி ஒரு சீன் வைக்க முடியாது. அப்படி ஒரு சீன் இருந்துச்சு. அதுக்கு பிறகு இந்த எம்ஜிஆர் ஃபோட்டோ தூக்குறாப்பல, தலைவர் அவங்க வெளில வராப்பல. அப்படி எம்ஜிஆர் ஃபோட்டோ என்ன வருது, தலைவர் இங்கே வராப்பல. அப்படி மாசா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கிரிக்கெட் பேட் கொடுத்து இந்த சச்சின் மொமெண்ட்ல ஆளு கிட்டு சுற்றி வந்தாப்பல. ஒரு ஃபன் மூமெண்ட். அதனால தான் நமக்கு ஓட்டு வருமா கேட்டால் அதனால இப்படி ஓட்டு வரும். தலைவர் ஜாலியாக இருந்தாப்புல இன்றைக்கி நம்ம பார்க்க நல்லா இருந்துச்சு. அது மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அது மாதிரி தலைவருக்கான அந்த பாதுகாப்பு இருக்குல்ல, போலீஸ் பாதுகாப்பு உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு அன்றைக்கி. ஏன்னாட்டா அவங்க ஏற்கனவே பயம் இருக்குது. நேற்றுக்கு ஏன் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இது மாதிரி உங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு இல்லை, நேற்றுக்கு திருப்பூர் அதனால மோமரி இஷ்யூ நடந்து போச்சு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அதில் எனக்கு பெரிய உடன்பாடு இல்லையா. ஏன் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டம்னா கட்டலாம். இதுக்கு நீ ஒரு 10,000 20,000 போலீஸ் போட்டாலும் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது. ஏதோ காளையார் கூட்டம் மாதிரி எங்கே பார்த்தா வந்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி அங்கெல்லாம் போலீஸ் பாதுகாப்புங்கிறது ரொம்ப ரேரு. ஆனால் இன்றைக்கி சென்னையில் தலைவர் விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்புங்கிறது நல்லா இருந்துச்சு. உண்மையிலே சிறப்பான பாதுகாப்பாக இருந்துச்சு. அப்படி அதுக்கு பிறகு இந்த பாடி கார்டு இருக்கிறாங்கல்ல, நம்ம நை மூசாபாய், அவனும் பக்கத்தில் உள்ளவங்களும் ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு இந்த மூசாபாயை எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. எனக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்கள் இன்றைக்கி நேரத்தில் அவருக்கு 15 வருஷமாக இருக்கிற ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக வர இருக்கிறாப்புல இல்லை. நேற்று பார்க்குறேன், இன்னைக்கு இல்லை நேற்றுக்கு தலைவர் முடி கொஞ்சம் சிலிம்பு இருக்குது. அதை விஜய் அவர்கள் கீழே குடியும் போது அவர் சரி பண்ணி விடுறாப்புல, 2 பக்கமும் சரி பண்ணி இந்த பூவெல்லாம் எடுத்து விடுறாப்புல. அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறார். அப்படியாக இன்னைக்கு இந்த தாவேக தலைவர் அவருடைய இந்த சுற்றுப்பயணம் இருக்குல்ல, பேச்சு இல்லாமல் சுற்றுப்பயணமாக இருந்துச்சு. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இந்த அலை சிறப்பாக இருக்குது. இதே மாதிரி இன்னொரு 6-7 நாள் இருக்குது. அதே மாதிரி சந்தோஷமாக கொண்டு போயிட்டு எலெக்ஷன் வந்தது பிறகு நம்ம ஃப்ரீயாக ஆகிடலாம். இது எப்படா அந்த எலெக்ஷன் முடியும், அதுக்கு பிறகு மே 4 இந்த திமுகவை அடித்து விரட்டிட்டு சந்தோஷமாக வீட்டில் படுத்து நம்ம தூங்கணும் போல், எப்படா நிம்மதியான தூக்கத்தை கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் கொண்டாந்து வச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன். தாவேக தலைவர் விஜய் அவர்கள் நாளைக்கு கொடுக்க போகிற அந்த மேனிஃபெஸ்டோ அதுதான் அடுத்த 5 நாளைக்கு பெரிய டாக்காக இருக்கும். மக்கள் மத்தியில் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக பிளான் பண்ணியிருக்காரு. இந்த ஊனமுற்றவர்களுக்குன்னு தனியாக, அதுக்கு பிறகு அந்த 3ஆம் பாலினத்தவர்களுக்குன்னு தனியாக, அவ்வளோ சிறப்பாக ஒட்டுமொத்த தமிழ்நாடும்
அதிர போகிறதுன்னா அந்த அடுத்த 5 நாள் இதை பற்றி தான் பேச போகிறாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். அதை எந்த அளவுக்கு நான் முட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் சொல்லிவிட்டு அந்த அனிதா அக்னஸ் மேட்ரு மாதிரி ஆகி போச்சுன்னா இந்த மூஞ்சை எங்கே கொண்டு வச்சுக்குவேன். சரி, ஆனால் அனிதா அக்னஸ் மேலே எனக்கு இருந்த நம்பிக்கை வேறு, தலைவர் விஜய் மேலே இருக்கிற நம்பிக்கை வேறு. கண்டிப்பாக அந்த மக்களுக்காக மிக சிறப்பான மேனிஃபெஸ்டோ வெளில வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதை எந்த அளவுக்கு கொண்ட மக்கள்கிட்ட சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு கொண்ட சேர்க்கணும். அதில் இந்த 5 நாளும் எல்லாரும் ஒரு மீடியாவாக செயல்படுங்க. உங்களால் முடிஞ்ச வாட்ஸ்அப்பில் வைங்க, ஃபேஸ்புக்கில் போடுங்க, போட்டுனே இருங்க. அடுத்த 5 நாள் தெரியா இருக்கணும், மாசாக இருக்கணும். மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துனா கண்ணை மூடிட்டு கொண்டு விசர்ஜனத்தை ஓட்டு போட்டு போடணும்.